ஹலோ, ஹாய். இன்னைக்கு நொறுக்கு தீனி குடும்பத்தில் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோன்றத பார்ப்போம். நம்ம செஞ்சுருக்கிறது ஸ்வீட் பிரெட் ஆம்லேட் ரெசிபி. ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். நான் 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்வீட் எதுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காண்டி 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாம். ரா மில்க்கு தான். காய்ச்சி பால் ஊற்றினாலும் சரி, இல்லை ரா மில்காக ஊற்றினாலும் சரி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். பீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டர் சேர்க்குறதா இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம். கீ சேர்க்குறதா இருந்தால் கீ சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் தான் ஊற்றுறதுன்னா உங்கள் இஷ்டம். உங்களுக்கு என்ன பிரியமோ அதை சேர்த்துக்கங்க. ஊற்றிட்டு நான் இன்றைக்கி கீ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு கீ பிடிக்கும். அதனால் கீ தான் ஊற்றிருக்கேன். போட்டுட்டு அந்த ப்ரெட்டை எடுத்து அந்த முட்டையை அடித்து வச்சுருந்தோம்ல அதில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிட்டு வந்த உடனே ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பாங்க. நம்ம 2 போட்டு எடுத்துக்கலாம். நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க. ஒரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகிற மாதிரி பார்த்துக்கங்க. நல்லா ஆம்லேட் வேகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நான் கீ கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். கீ பிள்ளைங்களுக்கு பிடிக்குன்றதுக்காண்டி கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு திருப்புங்க. இல்லைன்னா அந்த ப்ரெட்டு ஒட்டிக்கிறோம், தோசைக்கல்லோடு ஒட்டிக்கிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி அப்படியே கொஞ்சம் மேலே அமுத்தி எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் அந்த உள்ளக்க இருக்கிற மில்க்கு ஃபுல்லாக இதாகும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ரெடி பண்ணிவிட்டு என் பையன்கிட்ட கொடுக்குறேன். அவன் எப்படி இருக்குன்னு சொல்லுவான். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கு உங்களோட ஆதரவு தேவை. என் மகன் வந்துட்டான். என் மகன்கிட்ட கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அவன் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குமா?